வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 22வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதியத்தினும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடம் என்ன சொல்கிறார்னா, எங்களை நீ எப்படி ஆட்கொள்ள வர வேண்டும், நாங்கள் எப்படி சரணடைந்து இருக்கிறோம் அப்படிங்கிற நேற்றைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். இறைவனிடத்தில் நாம் எப்படி சரணடைகிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. முதல் 3 வரிகளை பார்ப்போம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறாள், கிருஷ்ணா, எங்களை விட பெரியவர் யாரும் இந்த உலகில் இல்லை. நாங்கள்தான் பேரரசர்கள். எங்களை விட வலிமையானவர்கள் யாரும் கிடையாது. எங்களைப் போல் தலை சிறந்த வீரர்கள் யாருமே இல்லை என்றெல்லாம் பெருமை பேசியவர்களை எல்லோரையும் அடக்கி அவர்கள் எப்படி அமர்ந்திருக்கிறார்களோ, உன் பள்ளி கட்டின் கீழே கை கட்டி அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களைப் போலத்தான் நாங்களும் அமர்ந்திருக்கிறோம். அடுத்த வரிகள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ. இப்போ கிருஷ்ணருடைய அழகான தோற்றத்தை பற்றி இங்கே சொல்கின்றார். கிண்கிணி என்றால் மணி. மணி எவ்வளோ சின்னதா இருக்குமோ அந்த தாமரை மொட்டு மலர்கின்ற போது சின்னதா திறக்கும். அதே மாதிரி அருமையான உன் கண்களை கொஞ்சம் திறக்க கூடாதா? சின்ன மணி மாதிரி, சின்னதா மலர்கின்ற தாமரை மாதிரி கொஞ்சம் நீ திறந்து பார்க்க கூடாதா என்று ஆண்டாள் நாச்சியார் அழைக்கின்றாள். ஏன் பார்க்கணும்? அடுத்த 3 வரிகளை பார்ப்போம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ஏன் அந்த சின்ன கண்களை கொண்டு எங்களை பார்க்கணும்னு கேட்கிறேன். அது சூரியனும் சந்திரனும் போன்ற நேத்திரங்கள். அந்த நேத்திரங்களை வச்சு எங்களை பார்த்தா எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். எங்களிடத்தில் உள்ள சாபங்களையும் பாபங்களையும் யார் போக்குவது? உன் கடைக்கண் பார்வை ஒன்று மட்டும்தான் போக்கும். அதனால தயவு செய்து வணங்கி கேட்கிறோம், நீ கொஞ்சம் வந்து எங்களை ஆட்கொண்டு உன் சின்ன கண்ணால எங்களை பார்த்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார். இந்த பாசுரத்திலும் ஆண்டாள் நாச்சியார் இறைவனது சரணாகதி தத்துவத்தை பற்றியும் அதை தாண்டி இறைவனது அருட்பார்வை பற்றியும் கூறியுள்ளார். இன்று நாம் 22ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.